ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பிஹெச்இ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, இந்த இயருக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, அந்த மாதிரியான டீல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜினுடைய டிஎன்இஏ கவுன்சிலிங் கூட அப்படின்னு பார்த்தோம்னா 2377 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருக்குது. ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கட் ஆஃப் அண்டு உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த காலேஜினுடைய பார்ட் 1 வீடியோ அந்த காலேஜோடைய ரிவ்யூஸ் பற்றி நம்ம அதில் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ், காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, கேட்டகரி வைஸ் என்ன கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயரில் 2024 க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிரான்ச் கூட பார்த்தோம்னா ஏடி. ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 195, பிசி 193.5, பிசிஎம் 195, எம்பிசி 192.5, எஸ்சி 184.5, எஸ்சிஏ 177, எஸ்டி 168. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் சிஇ. ஓகேங்களா, அதனுடைய கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 181, பிசி 176, பிசிஎம் 168, எம்பிசி 175.5, எஸ்சி 155.5, எஸ்சிஏ 154, எஸ்டி சீட் அலோகேஷன் கிடையாது. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ் உடைய ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா 196, பிசி பார்த்தோம்னா 194.5, பிசிஎம் 194, எம்பிசி 193.5, எஸ்சி 181.5, எஸ்சிஏ 179, எஸ்டி பார்த்தோன்னா 171. ஓகேங்களா. ஸோ இந்த ரேங்க்கெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேங்க்குள்ளே உங்களுடைய ரேங்க் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பிரான்ச் கோடு இசி 195 ஓப்பன் கேட்டகரிக்கு. பிசி பார்த்தோம் அப்படின்னா 194, பிசிஎம் 192.5, எம்பிசி 192.5, எஸ்சி பார்த்தோம்னா 181.5, எஸ்சிஏ 180.5, எஸ்டி பார்த்தோம்னா 163. ஓகேங்களா. இதுக்கான ரேங்க் வந்து என்னங்கிறத பார்த்துக்கோங்க. சேம் பிசிஎம் எம்பிசி ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சேம் கட் ஆஃப் தான். பட் அதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரேங்கை பார்க்கும்பொழுது தெரியும். ஓகேங்களா. ரேங்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, ஒரே கட் ஆஃபில் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க. பட் வந்து ரேங்குங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேங்க் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த ரேங்கு தான் வந்து உங்களுக்கான சீட்டை வந்து என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ரேங்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூ, அதாவது ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா 193, பிசி 191, பிசிஎம் 191. ஓகேங்களா. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சேம் கட் ஆஃப் தான். அதுக்கு உண்டான டிஃபர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ரேங்கை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி 188.5, எஸ்சி 175.5, எஸ்சிஏ 152.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐசி. அதுக்கான கட் ஆஃப் பார்த்தோம்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 188, பிசி 185, பிசிஎம் 188. ஓகேங்களா. அதேமாதிரி இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கும் பிசிஎம்க்கும் சேம் கட் ஆஃப் தான். பட் ரேங்கோடைய டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் எம்பிசி பார்த்தீங்கன்னா 184, எஸ்சி 159, எஸ்சிஏ 162, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. ரேங்க் என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி பார்த்தோம்னா 188, பிசி பார்த்தீங்கன்னா 185.5, பிசிஎம் 184.5, எம்பிசி 182.5, எஸ்சி 170, எஸ்சிஏ 130, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. ரேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மெக்கானிக்கல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கட் ஆஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேமாக தான் வருது. 0.5 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் வருது. அதுக்கான ரேங்க் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து நமக்கு 2024 அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட கட் ஆஃபு. ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் தனியாக கட் ஆஃப் தனியாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு காலேஜோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்,
அல்லது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு அது தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரியான ஒவ்வொரு காலேஜுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நம்ம கொடுப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.